சரி, ரீசெண்ட்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த லிபரலைஸ்டு ரெமிட்டன்ஸ் ஸ்கீம் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டமை ஆல்ரெடி நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இந்த லிபரலைஸ்டு ரெமிட்டன்ஸ் ஸ்கீம் அப்படிங்கிறது when it comes to convertibility, we used to say that if a country is allowing its citizens to convert the entire country's currency into a foreign asset or a foreign currency in both capital account as well as in the current account, அப்படி பண்ணா that country is said to be fully convertible. That is, that country's currency is said to be fully convertible. Whereas ஒரு கேலிப்ரேஷனோட, தட் இஸ் கரண்ட் அக்கௌண்ட்டில் அலோவ் பண்ணுறது, கேபிட்டல் அக்கௌண்ட்டில் ரெஸ்ட்ரிக்ஷன் வைக்கிறது, இல்லை கேபிட்டல் அக்கௌண்ட்டில் அலோவ் பண்ணுறது, கரண்ட் அக்கௌண்ட்டில் ரெஸ்ட்ரிக்ஷன் வைக்கிறது, இந்த மாதிரி ஒரு கேலிப்ரேஷனோட பண்ணாங்க அப்படின்னாக்கா தென் தட் கரன்சி இஸ் செட் டு பி பார்ட்லி கன்வெர்ட்டபிள் ஆர் பார்ஷியலி கன்வெர்ட்டபிள். ஸோ அப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்தில் தங்களுடைய ஃபாரெக்ஸ் ரிசர்வை பொறுத்து தங்களுடைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பாலிசியை நம்ம நிறைய ஆல்டர் பண்ணியிருக்கோம். ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்தியன் கரன்சி ஸ்டில் எனது பார்ஷியலி கன்வெர்ட்டபிள் தான், we had to go for full convertibility. பட் ஆனால் நிறைய ரெமிட்டன்ஸில் லிபரலைஸ் பண்ணியிருக்கோம், ஃபெசிலிட்டேட் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம் தான் லிபரலைஸ்டு ரெமிட்டன்ஸ் ஸ்கீம். ஸோ இப்போ ரீசெண்டாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வெளிநாட்டில் யாராவது படிக்கிறாங்க அவங்களுக்கு ஃபண்ட் பண்ணுறதுக்கோ, இல்லை மெடிக்கல் ஃபெசிலிட்டிக்காகவோ, அல்லது வெளிநாட்டில் அசெட் வாங்குறதுக்காகவோ, இந்த மாதிரி காரணங்களுக்காக ஒரு இந்தியராக இருந்தால் நீங்கள் கிட்டத்தட்ட $2,50,000 வரையில் ஒரு ஆண்டுக்கு யூ கேன் பி ஏபிள் டு யூட்டிலைஸ் ஆர் ரெமிட். ஸோ இதுதான் வந்து லிபரலைஸ்ட் ரெமிட்டன்ஸ் ஸ்கீமுடைய ஆப்ஜெக்டிவ். அதை பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக தே அலோஸ் ரெசிடென்ட் ஈஸிலி டு பை ஆர் செல் ஃபாரின் கரன்சி ஃபார் எவ்ரிடே எக்ஸ்பென்சஸ் அவுட் சைட் இந்தியா. இது பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தியிருக்காங்க. அண்ட் தே கேன் யூஸ் இட் சச் அஸ் ட்ராவல், எஜுகேஷன், மெடிக்கல் காஸ்ட் அண்ட் கிஃப்ட், இதுக்கு பயன்படுத்தலாம். ஸோ இட் டசன்ட் ரெக்வயர் எனி ஸ்பெஷல் பர்மிஷன் ஃப்ரம் ஆர்பிஐ. ஆர்பிஐலேருந்து ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. எது வரைக்கும்னா அந்த சீலிங் லிமிட் வரைக்கும் $2,50,000 மதிப்பு வரைக்கும் நீங்கள் வாங்க வேண்டியது இல்லை. ஓகேவா? ஸோ பிகாஸ் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாமே வந்து என்னது ஃபெரா விச் இஸ் later converted into FEMA, இல்லையா, Foreign Exchange Regulation Act, that was a draconian law அப்படிங்கிறதுனால we shifted FERA to FEMA post liberalization. அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் கீழே வருது அப்படிங்கிறதுனால 2004 இந்த லிபரலைஸ்டு ரெமிட்டன்ஸ் ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இட் இஸ் நாட் எலிஜிபிள் ஃபார் ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி, ட்ரஸ்ட்டு, கார்பரேஷன் அண்ட் பார்ட்னர்ஷிப் ஃபர்ம். இவங்க இந்த ஸ்கீம் கீழே வர மாட்டாங்க, மீதி எல்லாருமே வருவாங்க. ஸோ இதுதான் லிபரலைஸ்ட் ரெமிட்டன்ஸ் ஸ்கீம் வாஸ் இன் நியூஸ் ரீசென்ட்லி. ப்ரைஸ் ஸ்டெபிலைசேஷன் ஃபண்ட் அப்படிங்கிறது ரீசெண்டாக நியூஸில் இருந்தது. ஸோ லாஸ்ட் இஷ்யூஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, வி டிஸ்கஸ்ட் அபவுட் சம்திங் கால்ட் அஸ் ஓப்பன் மார்க்கெட் சேல்ஸ் ஸ்கீம். இந்த ஓப்பன் மார்க்கெட் சேல்ஸ் ஸ்கீமை தற்சமயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன் ஆர்டர் டு என்ஷூர், பிகாஸ் நம்மளுடைய கண்ட்ரியினுடைய பஃபர் ஸ்டாக்கை மெயின்டைன் பண்ணணும், அதே நேரத்தில் ப்ளீக்காக மான்சூன் இருந்ததுனால பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபர்தர் ஓப்பன் மார்க்கெட் சேல்ஸ் ஸ்கீமில் நாங்கள் சேல் பண்ண போகிறதில்ல அப்படின்னு சொல்லி அரசு முடிவெடுத்தாங்க அப்படிங்கிற விஷயத்தை அந்த இஷ்யூவில் நம்ம பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக அதுக்கு ப்ரியராக நடந்த ஒரு இஷ்யூ தான் இந்த சேல்ஸ் இன் ஓப்பன் மார்க்கெட், a quantum of 50 lakh tons of wheat and 25 lakh tons of rice through open market sales scheme by central government. இது அதுக்கு முன்னாடி நடந்திருக்கும், பிஃபோர் பேனிங் இட். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரீசன் ஒய் there is a ரிலீஸ், வாட் இஸ் திஸ் ப்ரைஸ் ஸ்டெபிலைசேஷன் ஃபண்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இந்த பஃபர் ஸ்டாக் நார்ம்ஸ் மெயின்டைன் பண்ணுறது இதுக்கு 2 அப்ஜெக்டிவ் இருக்குது. ஒன்று ப்ரைஸ் ஸ்டெபிலைசேஷன், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃப்யூச்சரில் சப்போஸ் இஃப் தேர் வாஸ் எ ஃபுட் கிரைசிஸ் டு என்ஷூர் ஃபுட் செக்யூரிட்டி. இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா ஒவ்வொரு முறையும் மக்களிடம் இந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸில் இந்த பொருட்கள் எல்லாம் டைரெக்டாக ப்ரொக்யூர் பண்ணி அவங்களுடைய பஃபர் ஸ்டாக்கை மெயின்டைன் பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னா, வென்எவர் தேர் இஸ் எ ஃபுட் இன்ஃப்ளேஷன் அவங்க கிட்ட இருக்கிற ஸ்டாக்கை ஓப்பன் மார்க்கெட்டில் சேல் பண்ணும்போது, தட் இஸ் ரிலீஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னாக்கா தே வில் பி செல்லிங் அட் எ பர்டிகுலர் ரேட். சில நேரங்களில் கம்மி பண்ணி விற்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்களோட எக்கனாமிக் காஸ்ட்டுக்கும் அதுக்கும் கம்மியாக இருக்கும்போது ப்ரைஸ் ஸ்டெபிலைசேஷன் ஃபண்டிலிருந்து அதை மீட் அவுட் பண்ண முடியும். அப்போது இந்த ப்ரைஸ் ஸ்டெபிலைசேஷன் ஃபண்டு எதை என்ஷூர் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் கிடைக்குதா இல்லையா. இஃப் தெர் இஸ் எ ஃபுட் இன்ஃப்ளேஷன் அண்ட் பிகாஸ் ஆஃப் தட் த பீப்புள் இஸ் நாட் ஏபிள் டு அஃபோர்ட் ஃபார்
எனது பேசிக் நீட்ஸ் ஃபுட்டு கிடைக்காத பட்சத்தில் இதை ரிலீஸ் பண்ணுறதன் மூலயமாக விலைவாசியை, தட் இஸ் உணவு தானியத்தின் விலைவாசியை குறைப்பது அப்படிங்கிறது தான் அதனுடைய முக்கிய நோக்கம். அப்படி குறைக்கணும்னா கண்டிப்பாக கம்மியான ரேட்டில் விற்றா தான் அது ஈஸியாக மார்க்கெட்டை ரீச் ஆகும். அப்போ மார்க்கெட்டில் ரேட் குறையும். அப்படின்னா அவங்களுக்கு ஒரு எக்கனாமிக் காஸ்ட்டுக்கும் அவங்க ரெடியூஸ் பண்ணி விற்கிற காஸ்ட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை இந்த ப்ரைஸ் ஸ்டெபிலைசேஷன் ஃபண்டு மூலயமா கோப்பப் பண்ணுறாங்க. இன்னொன்று நான் சொன்ன மாதிரி இவனோட மெயின் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மெயின்டைனிங் ஸ்ட்ராட்டஜிக் பஃபர் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் கமாடிட்டிஸ் ஃபார் சப்சிக்வெண்ட் கேலிபரேட்டட் ரிலீஸ். அப்போது இந்த பஃபர் ஸ்டாக்கை மெயின்டைன் பண்ணுறது இவங்களோட முக்கியமான ஃபங்க்ஷனாக இருக்குது. ப்ரொமோஷன் ஆஃப் டைரக்ட் பர்ச்சேஸ் ஃப்ரம் ஃபார்மர்ஸ் அசோசியேஷன் ஆர் ஃபார்மர்ஸ் ஆர் ஃபார்ம் கேட் மண்டி, தட் இஸ் வாட் டீசென்ட்ரலைஸ்ட் ப்ரொக்யூர்மெண்ட் சிஸ்டம் இஸ் டூயிங். இன்றைக்கி எங்கே போனீங்கன்னாலும் வில்லேஜஸில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 5 வில்லேஜுக்கோ 10 வில்லேஜுக்கோ we are having something called as DPC. This is nothing but direct procurement center. இது நெல் விளையிற இடமா இருந்தால் நெல் ப்ரொக்யூர் பண்ணுறாங்க, வீட் விளையிற இடங்களில் வீட் ப்ரொக்யூர் பண்ணுறாங்க. இதை நாம் தமிழகத்தில் பார்த்திங்க அப்படின்னா நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த டிபிசிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா they are purchasing directly from the farmers or from the farm gate. And implementation பார்த்தீங்கன்னா it is a centrally managed price stabilization fund management committee. அவங்க தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா approve all the state government and central government agencies-ஓட ப்ரொபோசலை and it was not established under any act or regulation. இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் மூலயமா தான் கிரியேட் பண்ணியிருப்பாங்களே கண்டி இந்த ப்ரைஸ் ஸ்டெபிலைசேஷன் ஃபண்ட் அப்படிங்கிறது இட் டசன்ட் ஹாவ் எனி ஸ்டாட்யூட்டரி பேக்கப். நெக்ஸ்ட் இஷ்யூ இஸ் அபவுட் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ். இந்த எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸை பற்றி ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் said that எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் இன்வெஸ்டட் நியர்லி 53,081 crores in ETFs in 22-23 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் திஸ் ETFs இஸ் ஆல் அபவுட்? நிறைய we are seeing this in news வந்து எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் ETFs அப்படின்னு நம்ம நிறைய பார்க்குறோம். ஸோ when it comes to primary market or secondary market இந்த மாதிரி மார்க்கெட்டில் நிறைய டேர்ம்ஸ் அண்ட் டெர்மினாலஜிஸ் நம்ம பார்த்துருப்போம். அதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த primary market is a market where the initial public offerings are being sold, whereas the secondary market is a market where the existing shares are already released shares are being traded. இது ஸ்டாக் மார்க்கெட், இது நமக்கு நல்லா தெரியும். whereas இந்த ஸ்டாக் மார்க்கெட்டினுடைய அடுத்த ஒரு டேர்ம் ஆர் அடுத்த ஒரு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா we discussed about mutual funds. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு பூல்டு ரிசோர்ஸஸை வச்சுக்கிட்டு ஒரு செர்டன் ஸ்டாக்ஸை வாங்கி அந்த ஸ்டாக்ஸோடைய க்ரோத் ஆர் டீக்ரோத்தை பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா there will be something called as net asset value. அந்த நெட் அசெட் வேல்யூ படி ஒரு யூனிட் எவ்வளோ போகுது அப்படிங்கிறத பொறுத்து அதனுடைய ஹோல்டர்ஸ் ஆஃப் த மியூச்சுவல் ஃபண்டுக்கு ப்ராஃபிட் ஆர் லாஸ் நடக்கிறது அப்படிங்கிறது மியூச்சுவல் ஃபண்ட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கலி யூ நீட் நாட் டு நோ எனிதிங் அபவுட் த ஸ்டாக் மார்க்கெட். நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் ஏஜென்சிஸ் கிட்ட உங்களுடைய எவ்வளோ நீங்கள் விரும்புகிறீங்களோ அந்த அமௌண்ட் when they release நியூ ஃபண்ட் ஆஃபர் ரிலீஸ் பண்ணும்போது எவ்வளோ நீங்கள் வாங்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி யூனிட்ஸ் அவங்க அலோகேட் பண்ணிடுவாங்க. வேறஸ் இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ் இஸ் நத்திங் பட் இட் இஸ் கோயிங் டு இன்வால்வ் டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோஸ். அண்டர்லைங் அசட்டோட வேல்யூ பேஸ் பண்ணி இந்த ETF உடைய வேல்யூ மாறப்போகுது. அப்போ டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோனா இட் இஸ் நாட் ஒன்லி ஃபோக்கஸிங் ஆன் ஸ்டாக்ஸ். இதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ ஸ்டாக்லேயும் கொஞ்சம் அமௌண்ட் போடுறாங்க, தட் இஸ் ஷேர்ஸ்லேயும் கொஞ்சம் அமௌண்ட் போடுறாங்க. ஸோ வேரியஸ் கலெக்ஷன் ஆஃப் வேரியஸ் செக்யூரிட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்த கலெக்ஷன் ஆஃப் வேரியஸ் செக்யூரிட்டிஸ் அப்படின்னு வரும்பொழுது தட் இஸ் இங்கே கலெக்ஷன் ஆஃப் வேரியஸ் செக்யூரிட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சச் அஸ் பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, ஈவன் கமாடிட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி எல்லா பூல்டு ரிசோர்ஸஸோடைய அண்டர்லையிங் அசெட் ஏறும் பொழுது ETFோட வேல்யூ ஏறும், இறங்கும் போது ETFோட வேல்யூ இறங்கலாம். ஸோ அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அவென்யூஸ் லைக் மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் ஸ்டாக் சிமிலர் டு மியூச்சுவல் ஃபண்டாக இருக்குது, பூல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்குது. இட் இஸ் ஃபர்தர் ட்ரேடபிள் ஆல்சோ. ஏன் ட்ரேடபிள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன் எ பர்டிகுலர் ட்ரேடிங் ரேட் ஒரு ETF-ஐ நீங்கள் இந்த ரேட்டை கோட் பண்ணி விற்கலாம், வாங்கலாம். அப்போ இந்த எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ் இஸ் லைக் ஒரு சிங்கிள் ஸ்டாக் மூவ்மெண்ட் இல்லாமல் ஒரு பூல்டு ரிசோர்ஸஸ் மேலே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அண்ட் அந்த ரிசோர்ஸஸ்னோட யூனிட் காஸ்ட் ஏறுச்சுன்னா உங்களுக்கு ஏறுது, இறங்குச்சுன்னா உங்களுக்கு இறங்குது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஆக்டிவ் அண்ட் பேசிவ் ETFs அப்படின்னு சொல்கிறோம். பேசிவ்னா ஒன்ஸ் போட்டுட்டு வெயிட் பண்ணுவாங்க எல்லா ரிசோர்ஸும் ஏறுதா இறங்குதானே. ஆக்டிவ் ETF இருந்தோடனே டைம் அண்ட் தென் தே வில் பி ஏபிள் டு மேனேஜ் ஆர் மேனிப்புலேட் திஸ் ETFs. ஸோ இதுதான் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ் அப்படின்னு பேர்.
நெக்ஸ்ட் இஷ்யூ இஸ் அபவுட் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஆர்பிஐ கவர்னர் he clearly said that I am not unduly concerned about Russian investment in Indian government bonds. Indian government bondsல இந்த ரஷ்யன் இன்வெஸ்ட்மெண்ட் வர்றது ஐ டோன்ட் ஹாவ் எனி அன்டியூ கன்சர்ன் ஆன் இட் அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். வாட் இஸ் திஸ் கவர்மெண்ட் பாண்ட்ஸ் இஸ் ஆல் அபவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் G6 ஆர் கவர்மெண்ட் பாண்ட்ஸ் இஸ் நத்திங் பட் தே ஆர் டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் issued by central government to meet its fiscal needs. Whenever the central government is in need of certain money அப்படின்னு பார்த்தீங்கன்னா they will be releasing treasury bills ரிலீஸ் பண்ணுவாங்க, ரைட் ஆர் sovereign bonds ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான செக்யூரிட்டிஸ் பார்த்தீங்கன்னா they are having what is called as sovereign guarantee. அரசினுடைய எனது பேக்கப்பை அல்லது அரசினுடைய ப்ராமிஸை அது வந்து ஹோல்டு பண்ணுது. அதனால தான் சோவரைன் கேரண்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இட் ஹாஸ் கவர்மெண்ட் ஆப்ளிகேஷன் டு பை இட் பேக். ஸோ இட் ஹாஸ் லோ கிரெடிட் ரிஸ்க். சப்போஸ் ஒரு பேங்கிங் இன்ஸ்டிடியூஷனோ இல்லை ஒருத்தர் வந்து இந்த பாண்டை வாங்குறாங்க அப்படின்னா சர்டன்லி பிகாஸ் இட் இஸ் அ சோவரைன் கேரண்டிட் அரசினுடைய அங்கீகாரம் அல்லது அரசினுடைய உறுதித்தன்மையை ஏற்படுத்துறதுனால தே ஆர் ஹேவிங் லோ கிரெடிட் ரிஸ்க். திருப்பி வருமா வராதாங்கிற பயம் அவங்களுக்கு தேவையில்லை. அண்ட் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இஷ்யூஸ் திஸ் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் ஆன் பிகாஃப் ஆஃப் கவர்மெண்ட் அண்ட் இட் கேன் பி ட்ரேடட் இன் போத் பிரைமரி அண்ட் செகண்டரி மார்க்கெட்டில் அதை விற்கப்படலாம். அண்ட் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் பொறுத்தவரைக்கும் நான் சொன்ன மாதிரி ட்ரெஷரி பில்ஸ் இருக்குது, டேட்டட் செக்யூரிட்டிஸ் இருக்குது அண்ட் ஸ்டேட் டெவலப்மெண்ட் லோன்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே என்னன்னா குமுலேட்டிவ்லி கால்ட் அஸ் G6, தட் இஸ் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஆப்வியஸ்லி இட் இஸ் ஒன் ஆஃப் த சேஃபஸ்ட் அசெட் ஃபார் அ பேங்க் டு லெண்ட் because it has no risk or low risk அப்படின்னு நம்ம சொல்கிறோம். and that too mainly because it is having sovereign guarantee. இதுதான் government securities அப்படின்னு நம்ம பார்க்கறது. I had guidance for prelims, mains and interview preparation from impactias academy. நம்ம impactias academyல கடந்த 20 வருஷமா through our personal mentoring பல்வேறு அதிகாரிகளை உருவாக்கி இருக்கோம். இது நம்ம ரிசல்ட்ஸ்ல இருந்து தெரிஞ்சுக்கலாம். Venkatesh sir was my personal mentor. என்னோட மென்டர்ஸ் வெங்கடேஷ் சார் இம்பாக்ட் அகாடமி அவங்க வந்து எனக்கு ஜெனரலா சிவில் சர்வீஸ்க்குள்ள நான் ஃபர்ஸ்ட் வரும்போது இதுதான் இருக்கு அப்படின்னு ஒரு ஃபவுண்டேஷன் கொடுத்தது அந்த சார் தான். So to attain your goal through our excellent coaching, join Impact IAS Academy. Thank you.